இல்ல குழந்தையே, உன்னை நினைத்து ஒருவர் அழுது கொண்டு இருக்கின்றார். அது யார் என்று, அவர் எதற்காக உன்னை நினைத்து அழுது கொண்டு இருக்கிறார் என்று உன் அப்பன் உனக்கு தெரிவிக்கிறேன். என் தங்கமே, இது உன் வாழ்க்கை சம்பந்தப்பட்டது. நான் சொன்னவுடன் இது என்ன முடிவெடுக்க வேண்டும் என்பது உன்னுடைய சம்பந்தம்தான். என் குழந்தையே, உன் அப்பன் உனக்கு சொல்கின்றது என்னவென்றால், உன்னுடைய வாழ்க்கையில் நடந்த கொண்டிருப்பது உனக்கு என்ன நடக்கக்கூடாது, உனக்கு என்ன நடக்க வேண்டும், என்ன நடக்கக்கூடாது, ஏது நடந்தது, இனி என்ன நடக்கப் போகின்றது என்பதையெல்லாம் உன் அப்பன் உனக்கு ஒவ்வொன்றாக சொல்லி கொண்டு இருக்கின்றேன். என் தங்கமே, இப்பொழுது உன் வாழ்க்கையில் நடந்த ஒரு பிரச்சனை சம்பந்தமாகத்தான் பேச வந்திருக்கிறேன். என் குழந்தை, உன் வாழ்க்கையில் நீ எண்ணற்ற கஷ்டங்களை அனுபவித்து விட்டாய். உன்னுடைய வாழ்க்கை துணை உனக்கு கொடுத்த கஷ்டங்கள் ஏராளம். என் தங்கமே, நீ இந்த வாழ்க்கை உனக்கு கஷ்டங்களை கொடுத்தாலும் அதை கண்டு கொள்ளாதவாறு நீ இருந்து வந்தாய். உன்னுடைய வாழ்க்கை துணை உனக்கு உண்மையாக இல்லை என்று தெரிந்த பிறகு கூட என் குழந்தை, நீ இந்த அன்பை விட்டுவிடக்கூடாது. நம் ஏதாவது ஒரு கேள்வியை கேட்டால் இந்த வாழ்க்கை நம்மை விட்டு சென்று விடும் என்று பயந்து நீ அதை கண்டு கொள்ளாமல் இருந்து கொண்டாய். எத்தனையோ பொறுமை காத்தும் குழந்தை உனக்கு அவருடைய எல்லை மீறியது தெரியும் போது நீ நிச்சயமாக உன்னுடைய கோபத்தினை வெளிப்படுத்த ஆரம்பித்தாய். நீ எப்பொழுதும் உன்னுடைய வார்த்தைகளை கேட்க ஆரம்பித்தாயோ அன்று முதல் உன் வாழ்க்கை பிரச்சனைகள் துடிக்க தொடங்கியது. என் குழந்தை, எத்தனை அன்பினை கொட்டி கொட்டி அவர் மேலே நீ காட்டி கொண்டு இருந்தாய். உன்னுடைய மொத்த அன்பையும் சேர்த்து அவருக்கு தான் நீ கொடுத்து கொண்டு இருந்தாய். என் குழந்தை, அவருக்காக இரவு பகல் உறக்கமில்லாமல் தவித்து வந்தாய். என் தங்கமே, இப்பொழுது நீ அந்த உண்மையை தெரிந்து கொண்ட பிறகு நீ அவரோடு சேர்ந்து வாழ வேண்டுமா வேண்டாமா என்று ஒரு குழப்பத்தில் இருந்து கொண்டு இருக்கின்றாய். என் தங்கமே, நீ ஒன்றை நினைக்கலாம். இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கை துணை உன்னோடு இல்லை என்பது உண்மை. உன்னை பிரிந்து சென்று விட்டாய் என்பது உண்மை. நீ நினைப்பாய், அப்பன் நான் உன்னை வணங்க ஆரம்பித்த பிறகு என் வாழ்க்கை நான் வாழ துணையில்லாமல் தனி மரமாக நின்று கொண்டு இருக்கிறேன் என்று. என் குழந்தை, நீ ஒன்றை நன்றாக புரிந்து கொள். உனக்கு நம்பிக்கை துரோகம் செய்தவர்களை உன் அப்பன் நான் அடையாளம் காட்டி இருக்கிறேன். நீ இதுவரை அவரை பற்றி உண்மையை தெரிந்து கொள்ளாமல் அவர் உனக்கு உண்மையாகத்தான் இருந்தார்கள், உனக்கு நம்பிக்கையாக தான் இருந்தார்கள். நீ என ஏமாந்து கொண்டு இருந்தாய். ஏமாற்றத்தில் இருந்தேன் என்பதை நீ மறந்துவிடக் கூடாது. என் குழந்தை, நீ இந்த வாழ்க்கையை தொடர்ந்து இருக்க வேண்டும் என்று உனக்கு நம்பிக்கை இருந்தால் நீ நம்பி ஏமாந்து கொண்டுதான் இருக்க வேண்டும். ஒரு நாள் கண்டிப்பாக நீ அதை சந்திக்க வேண்டி வரும். என் குழந்தை, நீ அதனை தெரிந்து கொள்கின்ற சூழ்நிலை உனக்கு நான் உருவாக்கி தந்திருக்கின்றேன். இப்பொழுது உன் வாழ்க்கையில் நடக்கின்ற பிரச்சனைகள் எல்லாம் இதுவோடு முடிந்துவிட போகின்றது. என் குழந்தை, மனதளவில் தெளிவாக போகின்றாய். உன்னை சூழ்ந்து இருக்கின்ற பிரச்சனைகள், உன்னை சுற்றி வந்த அத்தனை நம்பிக்கை துரோகத்திற்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதற்காகத்தான் நீ காத்து கொண்டு இருக்கின்றாய். தங்கமே, நம்பிக்கை துரோகம் என்பது நீ இருக்கும் பொழுது இன்னொரு உறவை நாடி செல்வது மிக பெரிய நம்பிக்கை துரோகம் அல்லவா? என் குழந்தை, அது போன்ற நம்பிக்கை துரோகங்களை நீ ஏற்றுக்கொள்ள துணிந்தாலும் உன் அப்பன் நான் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். என் குழந்தை, இது போன்ற ஒரு வாழ்க்கை தேவையில்லை என்றுதான் உன் அப்பன் நான் முடிவெடுப்பேன். என் தங்கமே, அப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் இப்பொழுது உனக்கு இந்த முடிவினை நான் தந்திருக்கின்றேன். அதனால் வாழ்க்கையை இழந்து விட்டோம், வாழ்க்கை நம்மை விட்டு சென்று விட்டது என்று ஒருபோதும் நீ வருந்த வேண்டிய அவசியம் உனக்கு இருக்கவில்லை. இந்த வாழ்க்கை உனக்கு தேவையானது இல்லை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, நீ அவரை விட்டு பிரிந்து விட்டாய். இப்பொழுது தனியாக என் குழந்தை வாழ்ந்து கொண்டு இருக்கின்றாய். தனிமையில் உடன் இருக்கும் பொழுது எத்தனையோ செய்கின்ற நல்ல காரியங்கள் கூட தவறு என்று சித்தரித்து உன் மீது பழி போட்டு உன்னை அசிங்கப்படுத்த நினைத்தவர்கள் வாழ்க்கையில் எதை செய்தாலும்
என்ன முன்னேற விடாமல் தடுத்து நிறுத்தியவர், நீ எதை செய்தாலும் நீ எங்கே வெளியில் சென்று விடுவாயோ, பெரிய ஆளாகி விடுவாயோ, மற்றவர்கள் முன்னிலையில் பேசி விடுவாய் என்று உன்னை அடக்க நினைத்தவர் இப்பொழுது அவர் அடங்கி போய் இருக்கின்றார் என்பதை உனக்கு தெரிவிக்க வந்திருக்கின்றேன். என் தங்கமே, நீ விழித்து கொண்டாய். நீ இந்த வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்று சுதாரித்து கொண்டாய். என் குழந்தை, உண்மையான அன்பினை புரிந்து கொள்ளாமல், என் குழந்தை அவர் மீது வைத்திருந்த உண்மையான பாசத்தினை புரிந்து கொள்ளாமல் இன்னொரு உறவு முக்கியம் என்று சென்றவர் இப்பொழுது என்ன நினைவில் இருந்து கொண்டு இருக்கின்றார் என்பதை உனக்கு தெரிவிக்கத்தான் வந்திருக்கின்றேன். என் தங்கமே, நான் சொல்கின்றேன், நீ கேள். நிச்சயமாக இப்பொழுது அவருடைய நிலைமை இப்படிதான் இருந்து கொண்டு இருக்கின்றது. எப்படி தெரியுமா என் தங்கமே? உண்மையான அன்பினை உதறிவிட்டு உதாசீனம் செய்துவிட்டு இன்னொரு அன்பினை நாடி சென்றவர் ஏமாற்றமடைந்து வாழ்க்கையே வேண்டாம் என்று விரட்சியான உச்சியில் நின்று கொண்டு இருக்கின்றார். உனக்கு செய்த துரோகத்தை நினைத்து அழுது கொண்டு இருக்கின்றார். உன்னை எத்தனை வேதனைப்படுத்தினோம் என்பதற்காக வேதனை பற்றி கொண்டு இருக்கின்றார். என் தங்கமே, அவர் நம் மீது சென்ற உறவோ அவரை நடுத்தெருவில் கைவிட்டது. அவரிடம் இருந்த அனைத்து பொருட்களையும் அவர் பிடுங்கி கொண்டு விட்டார். என் தங்கமே, இப்பொழுது கையில் எதுவும் இல்லை, நிற்கதியாக நின்று கொண்டு இருக்கின்றார். இப்பொழுதுதான் அவருக்கு உன்னுடைய உண்மையான அன்பு, உண்மையான அருமை என்பது அவருக்கு புரிய தொடங்கியது. தெருவில் நின்று அழுது கொண்டு இருக்கின்றார். என் தங்கமே, இந்த அழுகையானது அவர் செய்த கர்ம வினையுடைய பலனாகும். அனுபவித்து கொண்டு இருக்கின்றார். உண்மையான அன்பினை ஒருவர் உதாசீனம் செய்யும் பொழுது அதிலும் ஏற்படக்கூடிய பின் விளைவு என்னவென்பதை வாழ்க்கையில் பட்டுதான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர்கள் பட்டுதான் திருந்த வேண்டும். என் குழந்தை, இதற்காக வருந்த வேண்டும் என்று உன் அப்பன் உன்னிடத்தில் இதை தெரிவிக்கவில்லை. நீ நினைப்பாய் அல்லவா, என் வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டது, அவர்கள் சந்தோஷமாக இருந்து கொண்டு இருக்கின்றார் என்று. அதனால்தான் உன் அப்பன் இப்பொழுது அங்கு நடந்து கொண்டு இருக்கின்ற விஷயத்தை உனக்கு தெரிவிக்க ஓடி வந்தேன். என் தங்கமே, நீ வருத்தப்படாதே. நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு மிக பெரிய பாதையினை காட்டி தந்திருக்கின்றது. தனியாக இங்கு எப்படி வாழ வேண்டும் என்ற நல்லதொரு அனுபவத்தை நீ பெற்று கொண்டு இருக்கின்றாய். ஏமாற்றங்கள் எங்கிருந்தும் எப்படி வரும் என்பதை உணராமல் இருந்த நீ இப்போது அதனை அனுபவித்த பிறகு யாரையும் நம்பக்கூடாது என்பதை தெளிவாக கற்று உணர்ந்து கொண்டிருக்கின்றாய். உன்னோடு இருந்தவரை நீ உயிராக நினைத்தவரும் உன்னை மிதித்து உன்னை தூக்கி எறிந்து விட்டார். இன்னொரு உறவை நாடி சென்று விட்ட பிறகு இனி வேறு யாரையும் நீ நம்ப போகின்றாய் என்றுதான் உன் அப்பன் உனக்கு அறிவுறுத்தி வருகின்றேன். ஒருபோதும் யாரையும் நம்பி விடாதே. இந்த இடத்தில் நம்மை கவிழ்த்தி பார்த்தவர்கள் ஒருபோதும் நீ நம்பக்கூடாது. நீ புரிந்து கொண்டு நடக்க ஆரம்பித்து விட்டாய் அல்லவா? இனிமேல் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடப்பவையில் நமக்கு சாதகமாகத்தான் நடக்கப் போகின்றது. என் குழந்தை, நீ சாதனையை புரிவதற்காக எல்லா தகுதிகளையும் உடைய குழந்தை. உன்னுடைய திறமைகள் எல்லாம் முடக்கப்பட்டு இருக்கின்றது. அதை எல்லாவற்றையும் நீ வெளிக்கொண்டு வர வேண்டிய நேரம் உனக்கு வந்து விட்டது. உனக்கு எந்த உதவிகள் தேவைப்பட்டாலும் உன் அப்பன் நான் நிச்சயம் உன்னுடைய உதவிக்கு ஓடி வருவேன் என்பதை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, வாழ்க்கையில் நீ அடைந்த கஷ்டங்கள் எல்லாம் உன்னோடு முடியப் போகின்றது. இனிமேல் எதற்காகவும் நீ கலங்க வேண்டாம். உன்னுடைய கண்ணீரை இது போன்ற மனிதர்களுக்காக தேவையில்லாமல் சிந்தி விட்டாய். இனிமேல் அதற்காக வருந்தி ஒரு புண்ணியமும் இல்லை. இனிமேலாவது என் குழந்தை, நாம் எப்போதாவது தப்பித்து கொண்டோம், நம் அப்பன் நம் வாழ்க்கையை காப்பாற்றி தந்து விட்டார் என்ற எண்ணம் உனக்குள் வந்துவிட வேண்டும். அப்பனை வணங்கிய பிறகு வாழ்க்கை சென்று விட்டது என்று நீ நினைக்கக்கூடாது. இந்த வாழ்க்கை உனக்கு தேவையில்லாத வாழ்க்கை என்பதைத்தான் உன் அப்பன் உனக்கு உணர்த்தி இருக்கிறேன் என்பதை நீ புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். இத்தனைக்கும் பிறகு இன்னொரு உறவை நாடி சென்ற பிறகும் உன்னுடைய அன்பு புரிந்து கொள்ளாமல்
இருந்த பிறகும், மற்றவர்கள் முன்னிலையில் உன்னை அசிங்கப்படுத்திய பிறகும் அந்த உறவு வேண்டும் என்று நீ என் குழந்தை ஒருபோதும் நினைக்க வேண்டாம். அது உன் வாழ்க்கைக்கு நிச்சயமாக ஒத்து வராது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் உன் அப்பன், உன்னை பெற்ற அப்பன். என்னுடைய கருத்தினை சொல்லிவிட்டேன். இனி என் குழந்தை முடிவு என்னவென்பதை நீதான் எடுக்க வேண்டும். என்னுடைய செல்ல குழந்தையே, இந்த அப்பனுடைய ஆசீர்வாதம் உனக்கு என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, ஆறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி.